அனைவருக்கும் வணக்கம். பழங்கால இந்தியர்கள் தாவரங்கள், மிருகங்கள் அப்படின்னு எல்லா உயிர்களையுமே ரொம்ப புனிதமா கருதி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்ப மட்டும் இல்லைங்க, இப்பவுமே சரி நம்ம மக்கள் அனைவரும் ஒரு விலங்குகளா இருந்தாலோ அல்லது ஒரு பெட் அனிமலா இருந்தாலோ அது ரொம்ப புனிதமா கருதி அது மேல ரொம்ப பாசம் வச்சு அதுக்கெல்லாம் வளர்த்துட்டு வரோம். இன்னும் சொல்ல போனா ரஜினி சார் பாட்டுல வர மாதிரி ஆடு மாடு மேல உள்ள பாசம் நம்ம வீட்டு ரேஷன் கார்ட்லயே சேர்க்க சொல்லி கேட்கும். அந்த அளவுக்கு விலங்குகளை நம்ம பாசமா வளர்க்கும் போது அதனுடைய உடல் நலத்தை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியமான கடமை இல்லைங்களா? அதற்காக தான் இந்த 10வது தேசிய ஆயுர்வேத தினத்துல கால்நடை அறிவியலில் ஆயுர்வேதத்தின் பங்கு, அதாவது ஆயுர்வேதா ஃபார் வெட்டினரி ஹெல்த் அப்படின்னு ஒரு டாபிக்ல விலங்குகளோட ஹெல்த்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்றது, விலங்குகளோட பிரச்சனைகளை எப்படி சரி செய்யறது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு கால்நடை அறிவியல்ல ஆயுர்வேதத்தின் பங்கு என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவதுங்க, கால்நடை அறிவியல் அப்படின்னு சொல்லும் போது இதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறவங்க நகுலனும் சகாதேவனுங்க. இவங்களை பத்தி நீங்க மகாபாரதத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஆயுர்வேதத்தோட கால்நடை அறிவியல்ல இவங்களும் ஒரு சிறந்த பங்கு வகிக்கிறாங்க. அதாவது நகுலன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குதிரைகளுக்கான சிகிச்சை முறைகள், குதிரைகளுக்கான நோயை எப்படி தடுக்கிறது அப்படிங்கறத பத்தி அஸ்வ சிகிச்சா அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு. சகாதேவன் பசுக்களோட ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லி அவரும் ஒரு நூலை எழுதியிருக்காரு. அண்ட் இதை தவிர என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால்நடை அறிவியலோட தந்தை அப்படின்னு சொல்லி சாலிகோத்திரர் அப்படிங்கிறவரை சொல்லுவோம். இவரு கிமு 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவருங்க. இன்றுமே சரி அவர் தான் கால்நடையோட தந்தை, அதாவது இன்றுமே சரி கால்நடைகளின் தந்தை அப்படின்னு போற்றப்படுபவர் சாலிகோத்திரர் தான். அண்ட் அவர் எழுதின அயா ஆயுர்வேதம் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான புக் கிட்டத்தட்ட 8 பகுதிகளையும் 12,000 பாடல்களையும் கொண்டுள்ளதுங்க. அதோட மொத்த பகுதிகளும் கிடைக்கல அப்படின்னாலும் இருக்கிற பகுதிகளை வச்சு அவங்க கால்நடைகளோட அறிவியலை இன்னுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சலாக இருக்கட்டும், கண் சம்பந்தமான நோய்கள், பாம்பு கடி, காயங்கள், பிரசவ சிக்கல், கர்ப்பம், வளர்ப்பு முறை போன்ற கால்நடை சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே அந்த அயா ஆயுர்வேதத்துல கூறப்பட்டிருக்கு. இன்றுமே சரி வடமேற்கு இந்தியாவில பார்க்கும்போது கால்நடை மருத்துவர்களை சாலிகோத்திரி அப்படிங்கிற பழக்கம் இன்றுமே பல மக்கள் மத்தியில இருந்துட்டு வருதுங்க. ஆயுர்வேதத்தின் படி பார்க்கும்போது கால்நடையை பத்தி ஆயுர்வேதத்துல எப்படி மெயின்டைன் பண்ணணும், கால்நடைகளோட உடல் நலன் வந்து நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்காகவே சில முக்கிய பங்குகளை வந்து ஆயுர்வேதம் சொல்லுதுங்க. குறிப்பா சொல்ல போனா ஆயுர்வேதத்தின் அடிப்படை தத்துவங்களான உடல்நிலை, மன அமைதி, சூழலுக்கேற்ற தன்மை, சூழலுக்கேற்ற மாறுபாடு, இது எல்லாமே மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி விலங்குகளுக்கும் சரியா இருந்துச்சு அப்படின்னா கால்நடைகளோட ஆரோக்கியம் நல்லா சீரா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நோயை கண்டுபிடிக்கிறதுக்காக விலங்குகளோட கண்கள், அவங்களோட மலம், மூத்திரம், பசுமை மாறாத தோல், வறண்டு போன தோல் இவற்றை எல்லாமே வைத்து கால்நடைகளுக்கு எப்படி நோய் ஏற்படுது அப்படிங்கறதையும் நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா, விலங்கு சரியா சாப்பிடாம இருக்கிறது அல்லது அவங்களோட தோல்ல வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அது கால்நடைகளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம தடுப்பு மருத்துவம், அதாவது பிரிவென்டிவ் கேரா விலங்குகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நல்ல சுத்தமான இடம், நல்ல ஒரு காற்றோட்டமான இடம், அதிகமான இடவசதி இருக்கும்போது விலங்குகள் எந்த பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர விலங்குகளை கரெக்டா குளிக்க வைக்கிறது, கரெக்டான உணவுகளை கொடுக்கறது, அதை கரெக்டா பராமரிக்கும் போது விலங்குகள் எந்தவித பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, உணவு, உடல் இயல்பு சூழல், இது மூணையுமே வந்து கரெக்டா சமநிலையில நம்ம விலங்குகள் ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா விலங்குகள் எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா ஹெல்த்தியா வாழுங்க. விலங்குகளை பத்தி இவ்வளவு சொல்லியிருக்கு அப்படிங்கும் போது இந்த ஆயுர்வேத தினத்துல வெட்டினரி சயின்ஸுக்குனே தனி பிரிவை சொல்லி அதுக்காக நிறைய விஷயங்களை நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்களுமே சரி உங்க விலங்குகளுக்கு ஆயுர்வேதத்தின் படி, அதாவது நம்ம பாரம்பரிய முறைப்படி விலங்குகளோட உடல் நலனை வந்து பராமரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி இயற்கையோட ஒன்றி வாழணும்னு நினைக்கிறோமோ விலங்குகள் அதை விட இயற்கையோட ஒன்றி வாழணும் அப்படின்னு நினைக்குங்க. விலங்குகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இயற்கையான மருத்துவமான பாரம்பரிய மருத்துவம் ஆயுர்வேதத்தின் சிகிச்சைகளையும் ஆயுர்வேதத்தின் பழக்க வழக்கங்களையும் உங்க விலங்குகளுக்கு நீங்க கொடுங்க. அதுவும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமா வளரும்.